இஸ்லாம் இந்த உலகத்திலே அமைதியை நாடக்கூடிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு மத்தியிலே சமத்துவத்தையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் அல்லாஹ் தன்னுடைய தீனுல் இஸ்லாத்தை, இந்த சத்திய சன்மார்க்கத்தை இந்த உலகத்திலே அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். கனிமிக்கு அல்லாஹினுடைய நல்லடியாகலே அல்லாஹுடைய பெரும் பேரருளால் நமது இந்திய தேசம் சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்து 79 ஆண்டுகளை நிறைவு செய்து அல்லாஹுடைய பெரிய கிருபையிலே 80வது ஆண்டிலே தடம் பதித்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். கனிமிக்கு அல்லாஹினுடைய நல்லடியாகலே அல்லாஹுடைய பேரருளால் இந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டம் அல்லாஹினுடைய இல்லத்தில் நினைவு கூறப்படுவதற்கான காரணத்தை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக சுதந்திர போராட்டத்தை, இந்த சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 15, இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பார்வையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக அரசு தரப்பை எடுத்துக்கொண்டோம் என்பதாக சொன்னால் இது அவர்களுக்கு ஒரு விடுமுறைக்குறை நாள், அவர்களுக்கு சில நிகழ்வுகளை, விருதுகளை முன்னெடுத்து அதை எடுத்து செல்லக்கூடிய ஒரு நாள் என்பதாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. பள்ளி கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு விழா கோலமாக அவர்கள் கொண்டாடுவார்கள். இன்னும் சில மக்கள் இது நமக்கெல்லாம் இனிப்பு வழங்கப்படக்கூடிய நாள், கொடியேத்திட்டாங்க சொன்னா சாக்லேட் கொடுப்பாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க என்ற கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடிய சில மக்கள். இந்த தேசத்திலே இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுதந்திர போராட்டத்தை, குறிப்பாக சுதந்திர தின விழா என்பதை எடுத்து பார்க்கும் பொழுது இதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வரலாற்றை அறியாததினுடைய காரணமாக நமக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதாக கடந்து செல்லக்கூடிய மனோநிலை உள்ள மக்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றார். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகவே இந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டம், அதனுடைய வரலாறுகள் என்பதாக எடுத்துக்கொண்டால் இஸ்லாமியர்கள் இல்லாத இந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தை எழுதிவிடவே முடியாது, எங்கும் நினைவுபடுத்தி விடவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்திலே நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக உலமா பெருமக்கள் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகவே இந்த தேசத்தினுடைய விடுதலை அந்த நாள் 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவினுடைய அந்த நேரத்தில் கடிகாரத்தினுடைய அந்த முள் 12 மணியை தொட்டதுமே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த கொடி இறக்கப்பட்டு இந்த தேசத்தினுடைய சுதந்திர கொடி, மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. அதற்கு பிறகு இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர் மரியாதைக்குரிய பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் செங்கோட்டையிலே முதல் பிரதமர், முதல் உரை சுதந்திர போராட்டம் அது வெற்றி கொள்ளப்பட்டு அந்த சுதந்திர பேர் உரையாய் அவர் நிகழ்த்துகின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகவே அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. ஏனென்றால் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு மேலாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலே இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தது. ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய சரித்திர போராட்டத்திற்கு பிறகு இந்த தேசம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆங்கிலேய ஆட்சி வீழ்த்தப்பட்டு பிரிட்டிஷ்காரர்களுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த அடிமைத்தனம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு முதல் சுதந்திர தின விழா செங்கோட்டையிலே மூவண்ண கொடியை ஏற்றிவிட்டு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர், அவர் ஆற்றக்கூடிய உரையினுடைய முதல் வார்த்தையே இதுதான், when the world deep sleeping. அகில உலகமெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய நேரமும் கூட நள்ளிரவு தான். தேசம் விடுதலை பெற்றது ஆகஸ்ட் 15 நள்ளிரவு 12 மணிக்கு மேலாம். எனவே அவர் வரலாற்று சிறப்புமிக்க அந்த உரையினுடைய முதல் வார்த்தை இதுதான், when the world deep sleeping, India is awake. உலக நாடுகள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றது, ஆனால் இந்தியா விழித்துக் கொண்டு விட்டது என்பதாக சொல்லி தன்னுடைய உரையை ஆரம்பித்தார். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகவே ஏன் பாரத பிரதமர் முதல் வார்த்தையாக இதை பயன்படுத்தினார்? ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகவே வரலாற்றை நாம் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது இந்தியா 1947 சுதந்திரம் பெற்ற அந்த தருணத்தில் இந்த உலகத்தில் 80க்கும் மேற்பட்ட நாடுகள் பல அமைப்புகளின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்தது. பிரிட்டிஷ்காரர்களிடத்திலே
பிரெஞ்சுக்காரர்களிடத்திலே, டச்சுக்காரர்களிடத்திலே 80க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த உலகத்திலே அடிமைப்பட்டு கிடந்தது. எனவே முதலாக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று சுதந்திர காற்றை இந்தியா தான் இந்த உலகத்திலே முதலாக சுவாசித்தது. எனவேதான் இந்திய பிரதமர் சொன்னார், when the world is sleeping, உலக நாடுகள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றது, இந்தியா இஸ் awake, இந்தியா விழித்துக் கொண்டது. கனிமிக் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, 1948க்கு பிறகு 1960க்கு பிறகு பர்மா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஜோர்டான், இன்னும் ஆப்பிரிக்காவினுடைய 17 நாடுகள், இவைகள் எல்லாம் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகுதான் நாமும் சுதந்திர நாடாக இந்த உலகத்திலே நிலைபெற செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உதிர்த்து போராட்டங்கள் வெடித்து தங்களுடைய நாடுகளை தங்களுக்குரியதாக ஆக்கினார்கள். 1994 தான் பூர்ண சுதந்திரத்தை சவுத் ஆப்பிரிக்கா பெற்றது. இன்றைக்கு உலக வாழ்க்கையிலே உலகத்தினுடைய பொருளாதார சூழ்நிலைகளில் சவுத் ஆப்பிரிக்கா, அந்த தென்னாப்பிரிக்கா ஒரு மிக முக்கிய புள்ளியாக, மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாடே தன்னுடைய உலகத்திலே, இந்த உலக வாழ்விலே 1994 தான், சமீப காலத்தில் தான் முழுமையான சுதந்திரத்தை பெற்றது என்பதாக சொல்லி வரலாறுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இந்திய பாரத பிரதமர் சொன்னார், உலக நாடுகள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றது, இந்தியா விழித்துக் கொண்டது. எனவே இந்தியா சுதந்திரத்துக்காக முன்னெடுத்த அந்த போராட்டம் பல நாடுகளுக்கு முன்னோடியாக அமைந்தது. கனிமிக் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த சுதந்திர வேட்கை எங்கு வந்தது? எந்த நாடுகளுக்கும் இல்லாத அந்த சுதந்திர போர் குணம், அந்த போராட்ட குணம், அந்த சுதந்திர வேட்கை இந்த இந்திய தேசத்திலே எப்படி பிறந்தது? 80க்கும் மேற்பட்ட நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்த அந்த காலகட்டத்தில் இந்தியா மற்றும் எப்படி சுதந்திரத்தை தனதுடைமையாக்கியது என்பதை நாம் கொஞ்சம் சற்று ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே, கனிமிக் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்தியாவினுடைய தலைநகரான டெல்லியில இருக்கக்கூடிய இந்தியா கேட் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு நினைவு தூண் இருக்கின்றது. அந்த நினைவு தூணிலே கிட்டத்தட்ட 83,000 பேர் போர் வீரர்களினுடைய அந்த பெயர்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் அந்த போர் வீரர்கள், எதற்காக அவர்களுடைய பெயர் அந்த இந்தியா கேட்டினுடைய தூணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு என்பதாக சொன்னால், இந்த தேசத்திற்காக போராடி விடுதலை போராட்டத்திலே கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்த அந்த உயிர் தியாகிகளினுடைய பெயர்கள் அந்த இந்தியா கேட், அந்த தூண் முழுவதுமாக சுற்றி அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்களை பெருமைப்படுத்த வேண்டும். எல்லா நாளிலும் இந்த உலகத்தில் இந்த தேசத்தினுடைய அந்த போர் வீரர்கள் நினைவு கூறப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கனிமிக் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்ன என்பதாக சொன்னா, அந்த 83,000 பேர் அந்த போர் வீரர்கள் அந்த பட்டியலில் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில கிட்டத்தட்ட 61,340 பேர் இஸ்லாமியர்களுடைய பெயர், முஸ்லிம் போர் வீரர்களுடைய பெயர். என்றைக்கும் இதை யாரும் இருக்க முடியாது. உள்ளே சென்று ஆய்வு செய்து பார்த்தாலோ அல்லது அங்கு வைத்திருக்கக்கூடிய வரலாற்று புத்தகங்கள், அந்த இந்தியா கேட்டிலே வைத்திருக்கக்கூடிய அந்த மியூசியத்திலே வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வரலாற்று புத்தகங்களை எடுத்து புரட்டினாலே தெரியும் அதில் இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் யாருடையது என்பதாக. 83,000 பேரிலே 61,000க்கும் மேற்பட்ட பெயர்கள் முஸ்லிம்களுடைய பெயர்கள், பிற சமூகத்தை சார்ந்தவர்களுடைய பெயர்கள் 21,000 பேர். இது ஒன்று போதும் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு நிகழ்வு போதும் இந்த தேசத்துக்கான போராட்டத்தில், இந்த தேசத்தில் ஈமான் கொண்ட மக்களினுடைய அர்ப்பணிப்பும் பங்களிப்பும் எந்த அளவுக்கு முதன்மையானதாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கனிமிக் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஏன் மற்ற மதத்தவர்களுக்கு இல்லாத அந்த சுதந்திர வேட்கை இஸ்லாமியரிடத்தில் ஏன் அதிகமாக காணப்பட்டது? எல்லாரும் தேசத்தினுடைய விடுதலை என்பதாக எடுக்கும் பொழுது எல்லா தரப்பு மக்களினுடைய பங்களிப்பும் சமமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்திருக்கிறது என்பதாக சொன்னால் அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் சற்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, அதிலும் குறிப்பாக உலமா பெருமக்கள், மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மதரசாக்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஈமான் இஸ்லாத்தையும் இந்த உலகத்திலே போதிக்கக்கூடிய பெரும் பெரும் மதரசாக்கள். அதிலே முதன்மையானது தென்னகத்தினுடைய மிகப்பெரிய மதரசாவாகவும் ஆசிய கண்டத்தினுடைய மிகப்பெரிய மதரசாவாகவும் இருக்கக்கூடிய தேவ்பந்த் பாக்கியாத்து சாலிஹாத். இந்த மதரசாவினுடைய ஆசிரியர் பெருமக்கள், இந்த மதரசாவினுடைய பேராசிரியர் பெருமக்கள் சுதந்திர போராட்டத்திலே முதன்மையான தியாகிகளாக சிறை வரைக்கும் சென்று அங்கு ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்.
ஏன் இவ்வளவு பெரிய சுதந்திர வேட்கை? ஏன் முஸ்லிம்களிடத்தில் இவ்வளவு பெரிய சுதந்திரத்தினுடைய அந்த போராட்ட குணம் ஏற்பட்டது? அதிலும் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மதரசாக்கள், அதனுடைய பேராசிரியர்கள், மஸ்ஜிதினுடைய இமாம்கள் முன்னிலையிலே முன்சஃபிலே போராட்டத்திலே கலந்திருக்கிறார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த அளவுக்கு இந்த சமுதாயம், குறிப்பாக உலமாக்களும் மதரசாவினுடைய பேராசிரியர் பெருமக்களும் சுதந்திர போராட்டத்தில் முழுவீச்சாக கலந்து கொண்டார்கள் என்பதாக சொன்னார். அதிலும் குறிப்பாக கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறுகளில் இன்றைக்கும் அழிக்கப்படாத வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லியிலிருந்து லாகூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தொலைதூர பயணம். அன்றைய காலகட்டத்தில் வழிநெடுங்க இருக்கக்கூடிய மரங்கள், அந்த மரங்கள் முழுவதுமாக உலமாக்கள் தூக்கிலிடப்பட்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு எவ்வளவு பெரும் எண்ணிக்கை என்பதாக சொன்னால், கிட்டத்தட்ட சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டதின் காரணமாக மக்களுக்கு மத்தியிலே சுதந்திர வேட்கையை, அந்த விழிப்புணர்வை, எழுச்சியை ஏற்படுத்தியதின் காரணமாக 50,000க்கு மேற்பட்ட உலமாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு கழுமரத்தில் தூக்கிலேற்றப்பட்டார்கள். டெல்லியிலிருந்து லாகூர் வரைக்கும் இருக்கக்கூடிய 500 கிலோமீட்டர் தொலைதூர பயணத்திலே வழிநெடுங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்திலும் குறைந்தபட்சம் 2-3 உலமாக்களினுடைய உடல்கள் தூக்கிலே தொங்கவிடப்பட்டிருந்தது என்பதாக சொல்லி வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு இந்த தேசத்தினுடைய அந்த அறப்போராட்டத்திலே, சுதந்திர போராட்டத்திலே முஸ்லிம்கள், குறிப்பாக சங்கைக்குரிய உலமாக்கள் தங்களுடைய உயிர் தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் திரும்பவும் சொல்கின்றேன், ஏன் இந்த அளவுக்கு ஒரு சுதந்திர போராட்ட அந்த போர்க்குணம், ஒரு சுதந்திர வேட்கை ஏன் இஸ்லாமியரிடத்திலே, குறிப்பாக முஸ்லிம்களிடத்திலே இந்த அளவுக்கு உயர்ந்ததாக, அதற்கு முதன்மையான இடம் கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் திரும்பவும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையை சுட்டி காட்டுகின்றார். யா அய்யுஹன்னாஸ், அல்லாஹ் முஸ்லிம்களை மட்டும் அழைத்து சொல்லல இந்த இடத்துல, இந்த ஆயத்துல யா அய்யுஹன்னாஸ் முழு மனித சமுதாயத்தையும் அழைத்து அல்லாஹ் பேசுகின்றான். இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, நீங்கள் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து வந்தவர்கள். மனித சமுதாயமே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு இனத்தால், மொழியால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால், நாட்டால் நாம் வேறுபட்டு இருக்கலாம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முழு மனித சமுதாயமும் தங்களுடைய மொழியால், கலாச்சாரத்தால், பலவிதமான அமைப்புகளால் வேறுபட்டு, கொள்கைகளால் பிரிந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் இங்கே முழு மனித சமுதாயத்தையும் அழைத்து சொல்கின்றான். யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா, நீங்கள் ஒரு ஆண் பெண்ணில் இருந்துதான் இந்த உலகத்திற்கு வந்தீர்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸரத் ஆதம், ஹஸரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்தான் இந்த உலகத்திலே நம்முடைய ஆதி தாய், ஆதி தந்தை. அவர்களிலிருந்துதான் மனித சமுதாயம் இந்த உலகத்திலே இனப்பெருக்கம், இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தினுடைய அந்த விருட்சமம் ஆரம்பமானது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றார். இன்னைக்கு பல பிரிவுகளாக பிரிந்து இருக்கலாம், ஆனால் நீங்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தையினுடைய பிள்ளைகள் தான் என்பதாக அல்லாஹ் அழுத்தமாக சுட்டி காட்டுகின்றான். இருந்த போதிலும் உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த பிரிவுகள், அந்த வேறுபாடுகள் எல்லாம் உங்களை அடையாளம் கண்டுகொள்வதற்காகத்தான், உங்களுடைய குலத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேறுபாடுகளை தவிர மாறாக அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் யார் என்பதாக தெரியுமா? இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் கபீர். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர், சிறந்தவர் யார் என்பதாக சொன்னால், ஈமானால், இறையச்சத்தால் யார் உயர்ந்தவராக இருக்கிறாரோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலும் உயர்ந்தவர்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் இந்த உலகத்திலே மனித சமுதாயம் பல பிரிவுகளாக பிரிந்து கிடந்தாலும் யாரும் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்பதாக சொல்லி கிடையாது. ஆண்டான் அடிமை, மனிதன் அடிமைப்படுத்தக்கூடிய அந்த சித்தாந்தம் என்பது இந்த உலகத்தில் கிடையாது. அனைத்து மனித சமுதாயமும், மனிதர்கள் அனைவரும், மனித உயிர்கள் அனைத்தும் சமமானது என்பதை அல்லாஹ் இந்த இடத்திலே மனித சமுதாயத்தினுடைய சமத்துவத்தை இந்த ஆயத்திலே அழுத்தமாக முன்னிறுத்துகின்றான். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜத்துல் விதாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த ஹஜ்ஜிலே, அவர்களினுடைய அரஃபா சிறப்புமிக்க, வரலாற்று சிறப்புமிக்க அந்த பேருரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உம்மத்திற்கு சொன்ன மிக அழுத்தமான வார்த்தை, யா அய்யுஹன்னாஸ்,
அல்லாஹ்வினுடைய இறை வசனத்தை தொட்டே அமைந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வீர உரை, அந்த அரஃபாவினுடைய எழுச்சி உரை, யா அய்யுஹன்னாஸ் இன்ன ரப்பக்கும் வாஹிதூன், ஓ மனித சமுதாயமே, உங்கள் அனைவர்களினுடைய ரப்பு வாஹித், ஒருவனாகத்தான் இருக்கிறார். பல தெய்வங்கள் அல்ல, பல இறைவன் அல்ல, பல ரப் அல்ல. இன்ன ரப்பக்கும் வாஹிதூன், உங்கள் அனைவர்களினுடைய ரப்பு அல்லாஹ்வாக தான் இருந்து கொண்டிருக்கின்றான். வ இன்ன அபாக்கும் வாஹிதூன், நம் அனைவர்களினுடைய தந்தையும் ஒருவர் தான், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான். எனவே எங்கிருந்து வந்தது வேற்றுமை? எங்கிருந்தது இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் ஆண்டாள், இவர் அடிமை என்ற வேறுபாடுகள் இந்த உலகத்தில் எங்கிருந்து பிறந்தது? இன்ன ரப்பக்கும் வாஹிதூன் வ இன்ன அபாக்கும் வாஹிதூன், நம் அனைவர்களினுடைய இறைவனும் ஒருவன் தான், நம் அனைவர்களினுடைய தந்தையும் ஒருவராக தான் இருந்து கொண்டிருக்கின்றார். வலா ஃபதுல அரபிய்யும் அலா அஜமிய்யும் வலா ஃபதுல அஹ்மர வலா அஸ்வத், எந்த அரபியும் அரபி அல்லாதவரை விட உயர்ந்தவரும் கிடையாது, எந்த அரபி அல்லாதவரும் அரபியவரை விட உயர்ந்தவரும் கிடையாது, எந்த கருப்பரும் சிவத்தவரை விட உயர்ந்தவரும் கிடையாது, எந்த சிவத்தவரும் கருப்பரை விட உயர்ந்தவரும் கிடையாது. இல்லா பி தக்வா, அவரவர்களுடைய ஈமான் இறையச்சத்தை கொண்டுதான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ஈமானிய உயிர் நாடி, இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை இந்த கொள்கை தான் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலே, குறிப்பாக உலமாக்களுக்கு மத்தியிலே ஒரு சுதந்திர வேட்கை உணர்வை அது மேலோங்க செய்தது. எனவே மனிதனுக்கு அடிமை கிடையாது. இந்த உலகத்தில் மனிதன் அடிமைப்படுத்துவதற்காக முயற்சி செய்தால் அந்த இடத்திலே ஒரு முதல் எதிர்ப்பு குரலாக ஈமான்தாரிகளினுடைய குரல்கள் தான் காலம் காலமாக நபிமார்களுடைய காலத்திலிருந்து இந்த உலகத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஈமானின் உயிர் நாடி நாம் அனைவர்களும் அல்லாஹுக்கு தான் அடிமை, வேற யாருக்கும் அடிமை கிடையாது. இந்த உலகத்தில் யாரும் யாரையும் அடிமைப்படுத்த முடியாது. எனவே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய அடிப்படை கொள்கையே தேசத்தை அடிமைப்படுத்த வேண்டும், நாடுகளை அடிமைப்படுத்த வேண்டும், நாட்டு மக்களை தனக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவனுடைய உயர்ந்த கொள்கையாக இருந்ததின் காரணமாகத்தான் ஈமானுக்கு இது மாற்றமாக இருந்ததினால்தான் குறிப்பாக உலமாக்கள் சுதந்திர போராட்டத்தினுடைய களத்தில் முதன்மையானவர்களாக களம் கண்டார்கள். ஆயிரக்கணக்கான உலமாக்கள் சுதந்திர போராட்டத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த ஈமானிய வேட்கை தான், இந்த ஈமானிய உயிர் நாடிதான் முஸ்லிம்களை இந்த சுதந்திர போராட்டத்தில் வெகுவாக பங்கு பெற செய்வதற்கான காரணமாகவும் அமைந்தது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக உலமாக்கள் அவர்களுடைய சுதந்திர போராட்ட அந்த தியாகங்கள், அந்த அர்ப்பணிப்புகள் என்பது மகத்தானது. அல்லாஹ் மன்னிப்பானாக, பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நாம பார்க்கலாம், நாளை சுதந்திர தின விழா 79 ஆண்டுகளை நிறைவு செய்து 80வது சுதந்திர தினத்தை நாடு முழுவதும் மிக கோலாகலமான முறையிலே அது அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. நாம பார்க்கலாம், ஒவ்வொரு கிராமத்தினுடைய மூலைகளிலும், பள்ளிக்கூடங்களிலும், அரசு அலுவலகங்களிலும், மாவட்ட ஆட்சி தலைவர்கள் அவர்களுடைய அந்த அவைகளிலும், அந்த மைதானங்களிலும், நீதிமன்றங்களிலும், தலைமைச் செயலகத்திலும், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸ்களிலும், நாட்டினுடைய தலைமை பீடங்களிலும், செங்கோட்டைகளிலும் கொடியேற்றப்படும் இந்த தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்த, போராட்டம் செய்த, அர்ப்பணிப்புகளை செய்த தலைவர்கள் நினைவு கூறப்படுவார்கள். அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் உச்சரிக்கப்படும். அந்த கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எந்த இடத்திலுமே இந்த தேசத்தினுடைய விடுதலையில் முதன்மையான பங்களிப்பை வழங்கிய நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த அந்த அர்ப்பணிப்பாளர்களுடைய பெயர்கள் இடம்பெறவே பெறாது. இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த வரலாறுகள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது, அது மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றது, அது மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வரலாற்று நினைவு நாளில் கூட அது நினைவுபடுத்தப்படாமல் இருட்டடிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இது இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இஸ்லாமியர்கள் இல்லாத இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை இந்த உலகத்தில் எழுதவே முடியாது, அதை சொல்லவே முடியாது. ஏன் அந்த அளவுக்கு பெரும் அர்ப்பணிப்புகள், முதன்மையான தியாகங்கள் இந்த உலகத்தில் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக முன்னெடுத்தவர்கள் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக நம்முடைய உலமா பெருமக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நமக்கெல்லாமே தெரியும், சுதந்திர போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதன்மையாக அங்கு வரக்கூடியவர் மரியாதைக்குரிய மகாத்மா காந்தி அடிகள். எல்லா இடங்களிலும் அவரை நினைவு கூறப்படாத ஒரு சபை இருக்கவே இருக்காது. அவர்களுடைய தியாகமும் உண்மையிலேயே போற்றுதலுக்குரியது, அது நம்மால் அதை மறுக்க முடியாது, உண்மையானதுதான்.
இந்த இடத்திலே நாம் மகாத்மா காந்தியை நினைவு கூறக்கூடிய தருணத்தில் நாம் அவர் இந்த தேசத்தினுடைய போராட்டத்தில் எப்படி பங்கு பெற்றார் என்ற வரலாற்றையும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு தேசம் முழுவதும் மகாத்மா காந்தியினுடைய அந்த தியாகம் பேசப்படுகின்றது. அவருடைய தியாகத்தை பறைசாட்டும் விதமாக அத்தனை ரூபாய் நோட்டுகளிலும் அவருடைய புகைப்படம் பதியப்பட்டிருக்கின்றது. என ஒரு பெரிய தியாகி அஹிம்சா வழியிலே இந்த தேசத்தினுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றி பெற செய்தார் என்ற பெரும் பேர் புகழ்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் மறுக்கவில்லை. இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே 1913 47 தான் இந்தியா சுதந்திரம் அடைகின்றது. 1913 கிட்டத்தட்ட 44 வருஷத்துக்கு முன்னதாக 40 வருஷத்துக்கு முன்னதாக நடக்கக்கூடிய நிகழ்வு. மதரசாக்களினுடைய பெருங்கொண்ட உலமாக்கள், குறிப்பாக தாருல் உலூம் தேவ்பந்த் மதரசா, ஷஹாரன்பூர் மதரசா, யூபியில் இருக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய பெரும் பேராசிரியர்கள் மௌலானா ஹுசைன் அஹமது மதனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மௌலானா மஹ்மூதுல் ஹசன் ஷேகுல் ஹிந்த், இந்த தேசத்தினுடைய தலைவர் என்பதாக போற்றப்பட்ட மஹ்மூதுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்கள் எல்லாம் சுதந்திர போராட்ட களத்திலே முதன்மையான போராளிகளாக பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு தரப்பினரும் பல வடிவங்களில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். உலமாக்கள் எல்லாம் ஒன்று கூடி, குறிப்பாக முக்கிய பெரும் கொண்ட உலமாக்களினுடைய மஷூரா 1913 நடக்கின்றது. என்ன என்பதாக சொன்னால், நாம் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அரபுலகத்திலே வெளிநாடுகளில் ஆதரவுகளை நாம் திரட்ட வேண்டும். இந்தியா அல்லாத மற்ற நாடுகளிலும் சர்வதேச அளவிலே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த இவர்களுக்கு ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த கொள்கைக்கு எதிராக நாம் ஆதரவுகளை உதவிகளை தேட வேண்டும். அதற்கான முயற்சியை நாம செய்யலாம். வெளிப்படையான தகவல்களை இன்றைக்கு நாம் வலைதளங்களில் பகிர்வதை போல பகிரக்கூடிய காலமும் கிடையாது. கடித போக்குவரத்தின் மூலமாக தான் ஆதரவுகளை பெற முடியும். அப்படி கடித போக்குவரத்துகள் மூலமாக சர்வதேச அளவில் ஆதரவுகளை உதவிகளை தேடினால் அது எப்படியாவது ஒரு வகையிலே ஆங்கிலேயருடைய கைகளில், அதிகாரிகளுடைய கைகளில் அகப்பட்டுவிடும். அந்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போய்விடும். எனவே தான் இந்த சந்தர்ப்பத்திலே கண்ணியத்திற்குரிய உலமாக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை முன்னெடுத்தார்கள். என்ன என்பதாக சொன்னால், அதற்கு ரேஷ்மி ரோமால் என்பதாக சொல்லக்கூடிய இயக்கம், சில்க் லெட்டர் மூவ்மெண்ட் என்பதாக, பட்டு கைக்குட்டை இயக்கம் என்பதாக சொல்லி 1913 சர்வதேச அளவில் சர்வதேச நாடுகளை இந்தியாவுக்கு ஆதரவாகவும் ஏகாதிபத்திய பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராகவும் திரட்ட வேண்டும் என்பதற்காக இந்த சில்க் லெட்டர் மூவ்மெண்ட், பட்டு கைக்குட்டை இயக்கம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய அந்த துணிகளில் ஓரத்தில் பட்டு துணிகளை வைத்து தைத்து அதிலே தகவல்களை பரிமாறக்கூடிய ஒரு பெரிய இயக்கம் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 3 வருட காலங்கள் சர்வதேச அளவில் ஆதரவுகள் திரட்டப்பட்டு கொண்டிருந்தது. இந்தியாவுக்கு சாதகமாகவும் ஏகாதிபத்திய பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராகவும் உதவிக்கரங்கள், உதவிகள், பாதுகாப்புகள் என்பதாக சொல்லி இது எல்லாமே உலமாக்களினுடைய இந்த முயற்சியிலே இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. 1916 மே மாசம் பஞ்சாபிலே வைத்து இந்த முயற்சி ஆங்கிலேயர்களால் கண்டுபிடிக்கப்படுகின்றது. இப்படி ஒரு இயக்கம் ஏற்படுத்தப்பட்டு சில்க் லெட்டர் மூவ்மெண்ட் என்பதாக சொல்லக்கூடிய பட்டு கைக்குட்டை இயக்கம், இது உலமாக்கள் இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மௌல்விகள் இப்படி சர்வதேச அளவிலே ஆதரவுகளை திரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அந்த தகவல்களை பரிமாறியவர்களை எல்லாம் கைது செய்தார்கள். அதற்கு ஆணிவேராக, அடித்தளமாக இருந்த, தலைவராக இருந்த மௌலானா முஹம்மதுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கைது செய்யப்பட்டு மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மால்டா சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள். கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலங்கள் மால்டா சிறையிலே கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இந்த தேசத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதாக சொல்லி, சர்வதேச அளவில் நமக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதாக சொல்லி ஆங்கிலேயர்கள் மௌலானா மஹ்மூதுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை கைது செய்து மால்டா சிறையில் அடைத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 3 வருட காலங்கள் மால்டா சிறையிலே மஹ்மூதுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறைவாசம் செய்து கடைசியாக 3 வருஷத்துக்கு பிறகு விடுதலையாகி திரும்ப தேசத்திற்கு வருகின்றார். மும்பை துறைமுகத்திலே கப்பல் வழியாக மும்பையிலே இந்தியாவுக்கு வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே மஹ்மூதுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை வரவேற்பதற்காக 1916 அவர்களை வரவேற்பதற்காக அலி சகோதரர்கள் என்பதாக சொல்லக்கூடிய மிக பிரபலமானவர்கள், இந்த தேசத்தினுடைய விடுதலையிலே முதன்மையாக தங்களுடைய சொத்து செல்வங்களை அர்ப்பணித்தவர்கள், மகாத்மா காந்தி அடிகளை அவருக்கு தேவையான எல்லா விதமான பொருளாதார உதவிகளையும் செய்தவர்கள் இந்த அலி சகோதரர்கள். முஹம்மது அலி, ஷவுகத்
ஷவுகத் அலி என்பதாக சொல்லக்கூடிய இந்த 2 அலி சகோதரர்கள், ஹக்கீம் அஜ்மல் கான் என்பதாக சொல்லக்கூடிய ஒருவர், அவரோடு காந்தி அடிகளும் மௌலானா மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு மால்டா சிறைக்கு சென்று கிட்டத்தட்ட 3.5 வருட காலங்களாக சிறைவாசத்தை நிறைவு செய்து நாடு திரும்புகின்றார்கள். அவர்களை வரவேற்கக்கூடிய வரவேற்பாளர்களில் ஒன் ஆஃப் தென் மகாத்மா காந்தி அடிகள். அதுவரைக்கும் அவர் சுதந்திர போராட்டத்துக்குள்ள வரல, இந்த தேசத்தினுடைய எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை. முகமது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறை சென்று திரும்பி வராங்க. எனவே அவர்களை வரவேற்க சென்ற கூட்டத்திலே மகாத்மா காந்தி அடிகளும் ஒரு நபராக போய் நின்றிருக்கின்றார். எனவே மௌலானா மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரவேற்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு 1920 அக்டோபர் 29 அலிஹாரிலே ஜாமியா மில்லியா இஸ்லாமியா என்பதாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. சுதந்திர போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்தப்படக்கூடிய மாநாடு. அதில் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஏழாமையிலும் தங்களுடைய தள்ளாமை வயோதிகத்திலும் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட எழுச்சி உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே மௌலானா மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்திலே காந்தி அடிகளும் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் என்பதாக சொல்லக்கூடிய ஒத்துழையாமை இயக்கம் என்பதாக சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அவர்களும் சுதந்திர போராட்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மாறாக மௌலானா மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1920 அந்த ஜாமியா மில்லியா இஸ்லாமியா மாநாட்டில் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. மௌலானா அவர்கள் சொன்னார்கள், இந்த சுதந்திர போராட்டம் என்பது ஏதோ இஸ்லாமியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் மத்தியில நடக்கக்கூடிய போராட்டம் போலதான் இதுவரைக்கும் நடக்கின்றது. 1920 வரைக்கும் 600-700 ஆரம்பித்த சுதந்திர போராட்டம் 1920 1860 1700 1600 ஆரம்பித்த சுதந்திர போராட்டம் கிட்டத்தட்ட 200 வருட கால சுதந்திர போராட்டம். மௌலானா அவர்கள் சொல்கின்றார்கள், ஏதோ முஸ்லிம்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய போராட்டம் போலதான் நகர்ந்து வருகின்றது. ஏன்னா இந்த தேசத்தினுடைய ஆட்சி அதிகாரம் முழுக்க முழுக்க முகலாயர்களுடைய கையிலே, இஸ்லாமியர்களுடைய கையிலே இருந்தது. ஏகாதிபத்திய பிரிட்டிஷ்காரர்களுடைய கொள்கை நாட்டை அடிமைப்படுத்த வேண்டும், நாட்டு மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதாக அந்த கொள்கை பிரதானமான இருந்ததின் காரணமாக இது ஈமானுக்கு எதிரான கொள்கை. அல்லாஹுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் மனித சமுதாயம் அடிமை, மனிதனுக்கு அடிமை இல்லை. இது ஈமானுக்கு எதிரான சித்தாந்தமாக இருப்பதினால் முஸ்லிம்கள் பெருமளவில் இந்த தேசத்தின் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இதன் வழியாக கிட்டத்தட்ட 200 வருட கால சுதந்திர போராட்ட வரலாறு என்பது வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்த்தால் தெரியும், முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே நடந்த போராட்டம். இப்போது வரைக்கும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது. மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இது எல்லா தரப்பு மக்களிடத்திலும் போய் சேர வேண்டும். சுதந்திர வேட்கை என்பது வெறும் முஸ்லிம்கள் என்பதாக இல்லாமல் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், அனைத்து சமயத்தவர்கள், அனைத்து மதத்தவர்கள், மத பாகுபாடு இல்லாமல், மொழி பாகுபாடுகள் இல்லாமல் சமத்துவத்தோடு இந்த தேசத்தினுடைய விடுதலையை முன்னிறுத்தி அனைவர்களும் களம் காண வேண்டும். எனவே அப்படி அனைத்து தரப்பு மக்களும் களம் காண வேண்டும் என்பதாக சொன்னால் மகாத்மா காந்தியை போன்ற ஒருவர் தலைமை ஏற்று நடந்தால்தான் இந்த தேசத்திலே அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து போராட்டம் செய்வார்கள். இல்லை என்பதாக சொன்ன ஏதோ முஸ்லிம்கள் ஆங்கிலேயர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய போராட்டங்களை போலத்தான் இது நடந்து கொண்டு வருகின்றது. இது மாற்றப்பட வேண்டும். அனைத்து தரப்பு மக்களும் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால் மகாத்மா காந்தி அடிகள் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்த வேண்டும். எனவே இந்த தேசத்தினுடைய தந்தையாகவும் இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய தலைவராகவும் நான் மகாத்மா காந்தி அடிகளை அறிவிக்கிறேன் என்பதாக சொல்லி அந்த மாநாட்டிலே மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் மகாத்மா காந்தியை அறிமுகமும் செய்து வைத்தார். அவர்களுக்கான அந்தஸ்தையும் அந்த உயர்வையும் ஏற்படுத்தி கொடுத்தார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நாம பார்க்கலாம், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சுதந்திர போராட்ட அந்த நாளிலே நாளை நாடு முழுவதும் சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய பெயர்கள், தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாம் நினைவு கூறப்படும். மகாத்மா காந்தியை பற்றி மிக பெருமிதமாக பேசப்படும். ஆனால் அவர்களை அறிமுகம் செய்த, அவர்களை களத்துக்கு கொண்டு வந்த, அவர்களுக்கு சுதந்திர போராட்டத்தினுடைய தலைமை பதவியை கொடுத்த மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்குமே நினைவு கூறப்பட மாட்டார்கள். இதுதான் வரலாற்று இருட்டடிப்பு. ஒரு முஸ்லிம் என்ற காரணத்தினால், ஒரு இஸ்லாமியர்கள் என்ற காரணத்தினால் முழுக்க முழுக்க அந்த வரலாறு இந்த உலகத்திற்கு, இந்த தேசத்திற்கு பறைச்சாட்ட விடாமல் இன்றைய அரசு பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
இல்லை என்பதாக சொன்னால் கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த தேசத்தினுடைய விடுதலையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக உலமா பெருமக்களினுடைய அர்ப்பணிப்புகள் என்பது இப்படி ஆயிரம் வரலாறுகள் இந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்திலே நம் சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக உலமாக்களினுடைய அந்த பங்களிப்பு என்பது இன்றியமையாத ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக சுதந்திரம் பெற்ற பிறகு கூட 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் நள்ளிரவு 12 மணி அளவிலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய கொடி இறக்கப்பட்டு இந்த தேசத்தினுடைய மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு விட்டது. அதற்கு பிறகும் ஆங்கிலேயர்கள் பெரிய சூழ்ச்சிகளை செய்தார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, பிற சமயத்தவர்களுக்கு மத்தியிலே பெரும் கிளர்ச்சிகளை ஏற்படுத்தி, பிரிவினையை ஏற்படுத்தி ஒரு பிரிவினை போரே நடந்தது உள்நாட்டில். சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானினுடைய பெரும் பிரிவினை, இதனால் மிகப்பெரிய கலவரங்கள் வெடித்தது, மிகப்பெரிய கிளர்ச்சிகள் வெடித்தது. உள்நாட்டு மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்பட்டது. இந்த பிரிவினையினுடைய சந்தர்ப்பத்தில் மக்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியேறக்கூடாது, இந்த தேசத்தினுடைய மக்கள் இந்த தேசத்தில் இருக்க வேண்டும், அமைதி நிலை பெற வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் மௌலானா யூசுப் சாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய எழுச்சி உரையை நிகழ்த்தினார்கள். மர்கஸ் நிஜாமுதீனிலே அவர்கள் மிகப்பெரிய வீர உரையை, சிறப்புரையை, மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்துகின்றார்கள். இந்த நிகழ்வு சம்பந்தமான தகவல்கள் பிரதமர் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றன. அப்போதைய பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் இதுபோன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே போராட்ட குணங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மர்கஸ் நிஜாமுதீனில் இருந்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக ஒரு தவறான தகவல் நேருவுக்கு சொல்லப்படுகின்றது. உடனடியாக நேரு பாரத பிரதமர் என்ன செய்தார் என்பதாக சொன்னால், அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இது சம்பந்தமாக அறிக்கை கேட்கிறார். என்ன நடக்குது, நிஜாமுதீன்ல என்ன நடந்து கொண்டிருக்கு, அங்கிருந்து யாரோ முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கிளர்ச்சியை, அரசாங்கத்துக்கு எதிரான அந்த உணர்வுகளை எல்லாம் தூண்டி கொண்டிருக்கிறார்களாமே, என்ன கொஞ்சம் விசாரிங்க, இல்லை என்பதாக சொன்னா அவரை கைது செய்யுங்க என்பதாக சொல்லி பிரதமர் அவர்கள் உத்தரவு போடுகின்றார்கள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நேருவிடத்துல சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு தவறான தகவல் பரிமாற்றப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தருணத்திலே அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே, அந்த மர்கஸ் நிஜாமுதீனிலே குழும்பி இருந்த ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர்கள் ஆற்றிய உரை இந்த தேசத்தினுடைய ஒற்றுமைக்கான உரை, இந்த தேசத்தை அமைதிப்படுத்துவதற்கான உரையை தானே தவிர இந்த தேசத்தை பிளவுபடுத்துவதற்கான எந்தவித வார்த்தைகளையும் அவர்கள் நான் பயன்படுத்தவில்லை. நான் நன்றாக அவர்களை பற்றி தெரிந்திருக்கின்றேன். அவர்கள் அந்த மர்கஸ் நிஜாமுதீனிலே பேசிய வார்த்தை என்ன என்பதாக சொன்னால், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரதமர் நேரு இடத்துல அழகான முறையில் சொல்கின்றார்கள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதாக சொன்னால், அவர்களுடைய மொத்த உரையினுடைய சுருக்க வார்த்தை என்ன என்பதாக சொன்னால், ஹமின் हालत से घबराने सी जरूरत नहीं है. நீங்கள் சூழ்நிலைகளை கண்டு எந்த சந்தர்ப்பத்திலும் பயந்து விடாதீர்கள். ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தை, ஹமின் ஹாலத் சே கப்ரானே சே ஜரூரத் நஹி ஹை. சூழ்நிலைகளை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. ஹாலத் பதல்தே ரஹ்தே ஹை. சூழ்நிலைகள் மாறக்கூடியது. இன்னைக்கு பிரிவினை ஏற்பட்டு மக்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் மிகைத்து பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையை பார்த்தா நீங்க பயப்படாதீங்க. இந்த சூழ்நிலை மாறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. लेकिन हमारा मकसद और ईमान कायम रहना चाहिए. நாம் எல்லாம் ஈமான்தாரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய லட்சியம் ஈமானை உறுதியாக இந்த உலகத்திலே நிலைநிறுத்த வேண்டும். ஹே முல்க் ஹே ஹிந்துஸ்தான் ஹமாரா ஹே. இந்த தேசம் நம்முடைய தேசம். இந்த தேசத்திலே பிரிவினையை நாம் எந்த விதத்திலும் அனுமதித்து விடக்கூடாது. பிரிவினைக்கு காரணமாக நாமும் ஆகிவிடக் கூடாது. நாம் இங்கேயே இருந்து மார்க்கத்தையும் பின்பற்றுவோம், இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையும் நிலைநிறுத்துவோம். அதற்காக முஸ்லிம்களை நீங்கள் போராடுங்கள், அதற்காக நீங்கள் அதிகமான முறையிலே நீங்கள் செயல்படுங்கள். இதுதான் ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மர்கஸ் நிஜாமுதீனிலே சொன்ன வார்த்தை என்பதாக சொல்லி அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நேரு இடத்துல சொன்னார்கள்.
எனவே இதை கேட்டுவிட்டு, ஓஹோ, உண்மை இப்படிதானா, எனக்கு வேறு விதமாக சொல்லப்பட்டது, அவர் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கிளர்ச்சியை ஏற்படுத்தி பிரிவினைக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அப்படி என்பதாக சொன்னால் அவர் பேசுவதை தொடர சொல்லுங்கள். மர்கஸ் நிஜாமுதீனுக்கு அரசு பாதுகாப்பை கொடுக்க சொல்லுங்கள். அவருடைய பேச்சுகளுக்கு அரசு பாதுகாப்பை கொடுக்க சொல்லுங்கள். அவருக்கு எல்லா ரீதியிலும் அரசு ஒத்துழைப்பு தருவதாக சொல்லுங்கள். அவர் தன்னுடைய பேச்சை தொடரட்டும் என்பதாக சொல்லி பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அனுமதி அளித்தார். இதற்கு மத்தியிலே இருந்த போதிலும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஸரத் அவர்களை தொடர்பு கொண்டு, இது போன்று உங்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் வருகின்றது, உங்களுடைய வார்த்தைகளில் தடிமனான வார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றது, ஆவேசமான பேச்சுகளாக இருக்கிறது. எனவே அரசு தரப்பிலே பிரதமர் தரப்பிலிருந்து என்ன என்பதாக சொல்லி விசாரிக்க சொல்லி இருக்காங்க. எனவே உங்களிடத்துல நான் கொஞ்சம் பேசணும். ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீங்க என்னை தேடி வர வேண்டாம், நான் உங்களை தேடி வர என்பதாக சொல்லி அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வீட்டுக்கு ஹஸரத் அவங்க வந்தாங்க. அப்ப ஹஸரத் வந்த உடனே அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீங்க பேசுறதெல்லாம் சரிதான், பிரதமரும் உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் கிளர்ச்சியான சந்தர்ப்பம், பிரிவினை ஓங்கி நிற்கக்கூடிய இந்த தருணத்துல உங்களுடைய பேச்சினுடைய வேகத்தை, ஆவேசத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க, அது தேவையில்லை. ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவினுடைய கல்வித்துறை அமைச்சர் அவரை உட்கார வச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பயான் பண்ணாங்க. ஈமான பத்தி, இஸ்லாத்தை பத்தி, இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையை பற்றி. இதை 1.5 மணி நேரம் அவர்கள் பேசின பேச்சை கேட்டுட்டு இந்தியாவினுடைய முதல் எஜுகேஷனல் மினிஸ்டர், கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீங்க உங்களுடைய பேச்சினுடைய ஆவேசத்தையோ வேகத்தையோ எங்குமே குறைக்க வேண்டாம், அப்படியே தொடருங்கள், உங்களுக்கு நான் பக்கபலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. எனவே அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய வீட்டுல இருந்து ஹஸரத் அவங்க கீழே இறங்கி வராங்க. அந்த தருணத்துல பாரதத்தின் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சந்திப்பதற்காக அந்த வீட்டுக்கு வராங்க. நேரு அவர்கள் வீட்டின் மாடி படிக்கட்டு ஏறுகின்றார்கள். ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் படிக்கட்டிலிருந்து கீழே இறங்குகின்றார்கள். கடந்து போன பிறகு உள்ளே சென்ற பாரத பிரதமர் அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இடத்துல போய் கேட்டாங்க, இப்ப போனாரே ஒரு மனிதர், ஹே கோன் சாஹிப் தே ஜோ ஹபீபஹார், இப்ப போனாரே ஒரு மனிதர், அவர் யார் என்பதாக சொல்லி கேட்டாங்க. இவ்வளவு நாளாக நீங்கள் யாரை பற்றி கிளர்ச்சியாக பேசுறாங்க, பெரிய ஆவேசத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றார், நாட்டில் அதனால ஒரு பெரிய புரட்சி வெடிக்கிறது என்பதாக சொல்லி நீங்க பயந்தீங்களோ, நான் அவரை பற்றி விளக்கம் கொடுத்தேனோ, அந்த ஹஸரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மர்கஸ் நிஜாமுதீனுடைய பொறுப்பாளர், இவர் தான் அந்த யூசுப். இதை கேட்டுட்டு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பாரத பிரதமர் சொன்னாரா, இன் ஹோன் ஹே மேரி தரஃப் இஸ் தரஹ் தேகே ஜைசே மின் கோயி மாமூலியா ஹகீர் சில் ஹோன். அவர் என்ன ஒரு பார்வை பார்த்தார். அவர் கடந்து போகும்போது நான் மேலே ஏறின, அவர் கீழே இறங்கினார். அந்த தருணத்துல என்ன ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வை இருக்கின்றது ஏதோ ஒரு அற்பமான ஒரு பொருளை பார்ப்பதை போல, ஏதோ ஒரு அற்பமான பிராணியை பார்ப்பதை போல் அவருடைய பார்வை இருந்தது. ஒரு பெரிய பிரதமர், நாட்டினுடைய தலைவர் என்ற எந்த பயமோ எந்த கண்ணியமோ இல்லை, சாதாரண ஏதோ ஒரு அற்பமானதை பார்ப்பதை போல் அவர் பார்த்தார். அந்த பார்வையை பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சு என்பதாக சொல்லி பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பதிவு செய்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சொல்ல வந்த விஷயம், இப்படி இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமைக்காகவும் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக உலமா பெருமக்களினுடைய தியாகங்கள், அந்த அர்ப்பணிப்புகள், பங்களிப்புகள் என்பது இன்றி அமையாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு எந்த அளவுக்கு நினைவு கூறப்படுகின்றார்கள்? தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய நிகழ்வுகளில் எங்காவது ஒரு முஸ்லிம் தலைவருடைய பெயர்கள், ஒரு முஸ்லிம் தியாகிகளுடைய பெயர், ஒரு உலமாக்களினுடைய பெயர், இந்த தேசத்தினுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டவருடைய பெயர் நினைவு கூறப்படுகிறதா? இந்த தேசத்தினுடைய விடுதலையிலே பெரும் பங்களிப்பாற்றினார்கள் முஸ்லிம்கள் என்பதற்கான பெரிய சான்றாக இன்றைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா கேட் 83,000 போர் வீரர்கள் போராட்டத்திலே சுதந்திரத்தில் கலந்து கொண்ட அந்த போர் வீரர்களுடைய பெயர்கள் அந்த இந்தியா கேட் தூணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் 61,000 பேர் முஸ்லிம்களுடைய பெயர், 21,000 பேர்கள் மட்டும்தான் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெயர். இது ஒன்று போதும் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு களப்பணி ஆற்றி இருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு செய்திருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரிய கவலை, வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன என்பதாக சொன்னால், சுதந்திர இந்தியா, இஸ்லாமியர்கள் இல்லாத அந்த வரலாற்றை எழுதவே முடியாது. அந்த சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய சுதந்திரம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. வாழ்வுரிமை, வழிபாட்டு உரிமை எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் குடி உரிமை, சிஏ என்ஆர்சி பிரச்சனை இன்னும் தீரல. தமிழ்நாட்டுல இல்ல, அசாம்ல, வெஸ்ட் பெங்கால்ல, பல இடங்கள்ல இன்றைக்கு முஸ்லிம்கள் அகதிகளாக தங்க வைக்கப்பட்டு தான் இருக்காங்க.
இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தை முன்னெடுத்த இஸ்லாமியர்களுடைய சுதந்திரம் இன்றைக்கு இந்த தேசத்தில் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னதாக கரூருடைய மாவட்ட அளவிலே ஈத்கா பள்ளிவாசலிலே தமிழக சட்ட பாதுகாப்பு அமைப்பு என்ற அந்த அமைப்பின் கீழ் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அதுல சகோதரர் வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் அவர்கள் பேசுறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. சமீபத்தில் ஒரு மாத காலத்துக்குள்ளாக குஜராத்தினுடைய அனைத்து காவல் நிலையத்திற்கும் உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கின்றது. சஸ்பெண்ட் பர்சன்ஸ், ஒவ்வொரு ஊர்லயும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என்பதாக சொல்லி ஒரு குற்றவாளிகளுடைய லிஸ்ட் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டப்பட்டிருக்கும். ஏதாச்சும் பிரச்சனைனா முதல்ல அவங்களதான் போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா காலத்திலும் அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கண்காணித்துக் கொண்டே இருக்கும் காவல்துறை. ஏதாவது சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை முதல்ல அவர்களை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அவர்கள் கண்காணிப்புக்குரியவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுடைய பட்டியலில் அதற்கான அடையாளங்கள்ல குஜராத் காவல் நிலையத்திற்கு உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை கடிதம் எழுதி இருக்கின்றது. இது போன்று தொப்பியோ ஜுப்பாவோ தாடியோ வைத்த நிலையில் யாராச்சும் சுத்தி திரிந்தார்கள் என்பதை அவர் சொன்ன மாநிலம் முழுவதும் அவர்களும் சஸ்பெண்ட் பர்சன், அவர்களும் கண்காணிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்காங்க. எனவே அவர்களையும் நீங்கள் கண்காணியுங்கள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இந்த தேசத்தின் சுதந்திரத்துக்காக போராடிய இந்த சமுதாயம் இந்த தேசத்திலே இன்றைக்கு சஸ்பெண்ட் பர்சனாக சந்தேகத்துக்குரியவர்களாக காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அநியாயம்! கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னமும் இந்த தேசத்தினுடைய இறையாண்மையின் மீது இஸ்லாமியர்களாகிய நாம் நம்பிக்கை இழக்கவில்லை. இன்னும் நம்பிக்கை வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த தேசத்தினுடைய மக்களின் மனசாட்சி, மக்களுடைய மனசாட்சி இருக்கு, ஆளக்கூடியவர்களுடைய அதிகாரிகளினுடைய மனசாட்சி ஒருபுறம் இருக்கட்டும், மக்களின் மனசாட்சியின் மீது இன்றைக்கும் நாம் நம்பிக்கை வைத்துத்தான் இருக்கின்றோம். இன்றும் இந்த தேசத்தினுடைய நீதிமன்றங்களின் மீதும் நம்முடைய நம்பிக்கை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. பாராளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை, சட்டப்பேரவைகள் இவை அனைத்தின் மீதும் நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வின் மீதும் நம்முடைய நம்பிக்கை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே இந்த தேசத்திலே நெருக்கடியான சூழ்நிலைகள் நம்முடைய சமுதாயத்துக்கு இருந்தாலும் நம்மோடு அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான். மனசாட்சி மிக்க மக்கள் நம்மோடு இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்போம். எப்போ நம்முடைய ஈமான் அமால்ல குறை ஏற்படுமோ அப்ப இந்த உலகத்தில் எதிரிகளினுடைய கைகள் ஓங்கும். எப்ப நம்முடைய ஈமான் அமால் உறுதியாக இருந்ததோ நபி அவங்க சொன்னாங்க, எதிரிகளுடைய உள்ளத்துல அல்லாஹ் பயத்தை போடுவான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு ஈமான்ல உறுதியாக, இஸ்லாத்திலே உறுதியாக வாழக்கூடிய ஈமான்தாரிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும்